ஓம் சர்க்குருவே போற்றி. சர்க்குரு பகவானே, ஞானப்பசி கொண்டு ஞானத் தேடலுடன் ஆன்மீக அறிவு பெற்ற அன்பர்களின் கண்களில் மட்டும் புலப்பட அருள் புரியுங்கள். இயக்குபவன் நீ, இயங்கும் கருவியாக நான், ஏற்றலும் தூற்றலும் உன் திருப்பாதங்களில் சமர்ப்பணம். கற்றுத் தெளிவது அறிவு, பெற்று மகிழ்வது ஞானம். சத்குருவை சரணடைந்தவர்கள் அறிவு பெற்றவர்களாக திகழ மாட்டார்கள், ஞானம் பெற்றவர்களாக மிளிர்வார்கள். அதிசயம் நிறைந்த இந்த உலகில் நாம் அறிய முடியாத பல உண்மைகளை ஞான உபதேசங்களால் பெற்று தெளிவோம். இறையருள் என்றால் என்ன? இறைவனை அடைவது என்றால் என்ன? நமக்கு இறையருள் வேண்டுமா? இறைவனை அடைய வேண்டுமா? இருவேறு குழப்பங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இவ்வுலகில் வாழ இறையருள் போதும், அவ்வுலகம் செல்ல இறைவனடி சேர வேண்டும். எதை நான் தேர்ந்தெடுக்க என்ற குழப்பத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த பதிவு சில தெளிவுகளை தர இருக்கிறது. நீங்கள் இறையருள் பெற்றவர்களா அல்லது இறைவனை அடைய துடிப்பவர்களா என்பதை இந்த ஞான உபதேசத்தின் தெளிவின் மூலம் நீங்கள் செல்லும் வழியின் பாதையை அறியலாம். ஒருவர் இறையருள் பெற்றால் இறைவனை அடைந்து விடலாமா என்றால் நிச்சயம் அது முடியவே முடியாது. உங்கள் வாழ்க்கை அடுத்தடுத்த பிறவியாக தொடர்ந்தேதான் இருக்கும். இறைவனை அடைய விரும்புபவர்களுக்கு இறையருள் தேவையா என்றால் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. இறையடி சேர்ந்தால் மறுபிறவி பெறப்போவது இல்லை. இந்த பதிவில் தன்னை இணைத்து கொள்ள விரும்பும் அன்பர்கள், நீங்கள் இறையருள் பெற்றவர்களா, இறைவனடி சேர வழி சென்று கொண்டிருப்பவர்களா என்பதை சிந்தித்து தெளிவுபடுத்தி கமெண்ட் பாக்ஸில் பதிலாக பதிவிடுங்கள். அப்படி உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தெளிவு சரியானதா என்பதை தொடர்ந்து வரும் ஞான உபதேசங்கள் மூலம் சரிபார்த்து கொள்ளலாம். எனக்கு எந்தையாய் இருந்து சிந்தையில் அமர்ந்து விந்தையாய் பல விளக்கங்களை அளித்த ஞான வித்தகரே, என்னை இயக்கும் மகாசக்தி நீங்கள், உங்களால் இயங்கும் சிறுகருவி நான். ஏற்றலும் தூற்றலும் உங்கள் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்து அமைதியுறுகிறேன். ஓம் சர்க்குருவே சரணம்.